வாலி டைரக்ட் பண்ணும்பொழுது வந்து இந்த செருப்பு புது செருப்பாக இருக்குது, அதில் உள்ள பின்னெல்லாம் போட்டிருக்கோம், சட்டையில் பட்டன்லாம் இருக்காது. நான் இவன் தான் டைரக்டர் அப்படின்னு ஹீரோ வந்து மற்றவங்கள பார்த்து சொல்லணும். அது அஜித் சார் வந்து அப்போ வந்து என்னை வந்து மற்றவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். சூர்யா என்னோட அடுத்த டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லும்போது மற்றவங்களாம் அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன அஜித் சாருக்கு என்ன ஆச்சு, இப்படி ஒரு ஆளை பிடிச்சி டைரக்டர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லுவது. அப்போ அவங்க ஃபேஸை ரீட் பண்ணிவிட்டு அப்போ அஜித் சார் என்ன பண்ணுவார்னா என்னை கொஞ்சம் ஓவராக இழுத்து தோல் மேலே கை போட்டு என்ன டார்லிங் அப்படி இப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணுவார் என்னைய. அதை வந்து நான் என்றைக்கும் மறக்க முடியாது. தட்ஸ் இன்னைக்கு டுடே ஐ அம் சம்ஒன், இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் தேர். நெக்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். சார் வாங்கி கொடுத்த கார் தான், அவன் நம்பர் மட்டும் இல்லை. அதனால் வாலி படம் கதை சொன்னப்போ பைக் வாங்கி கொடுத்தாரு, என் டேரக்டர் நடந்து போகக்கூடாது அப்படின்னு பைக் வாங்கி கொடுத்தாரு. ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு, ஃபஸ்ட் காப்பி இல்லை டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு நான் ஒரு நாள் மிக்சிங்கில் இருந்தேன். அப்போது டார்லிங் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னாரு. என்ன சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் சார் அப்படின்னு. இல்லை சொல்லு நீ உனக்கு என்ன பிடிக்கும். இல்லை சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு. ஒயிட்டுனார். அப்போ எனக்கும் ஒயிட் பிடிக்கும் சார் அப்படின்னு ஒயிட் கலரில் ஒரு சாண்ட்ரோ வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ வெரி நைஸ் மெமரி. அந்த காரை முதல்ல எடுத்துகிட்டு எனக்கு டிரைவிங்கே தெரியாது, நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு செவத்தில் விட்டுட்டேன். அப்புறம் அப்படியே கற்றுக்கிட்டேன், காரோட கற்றுக்கிட்டேன். அஜித் சார்கிட்ட கேட்டிருந்தா அவரே கற்றுக் கொடுத்துருப்பாரு சார். இல்லை அப்புறம் எல்லாத்துக்குமா கார் வாங்கிட்டு கொடுத்த விட போய் கார் ஓட்ட கற்றுக்கிட்டா ரொம்ப டூ மச் இல்லையா. இது வந்து நான் லைலா காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது, இன்னும் நிறையா லைலா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க போல இருக்க. லயலா லவ் யூ லயலா. ஏன்னா நானும் லைலா காலேஜ் தான், அந்த கேம்பஸ்க்கே ஒரு ஆரா உண்டு. நெத்தியடி படத்தில் நான் ஆக்ட் பண்ண ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருந்தேன். அப்போது அமலா மேடம் வந்து ஒரு விளக்கேற்றி வைப்பாங்க. அப்போ நான் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு லைஃப்பில் சொன்ன ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக சொன்ன ஃபஸ்ட்டு டைலாக் வந்து திருவண்ணாமலை கோயில் தீபத்தையே இந்த விளக்கில் தான் ஏற்றி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லியிருந்தது. சென்டிமெண்டலி ஐ ஃபெல்ட் நைஸ் அபவுட் தட் டைலாக். ஆமாங்க. நெக்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். ஞாபகம் இருக்கா? இப்போ வரைக்கும் நான் இப்படி தாங்க. வாலி டைரக்ட் பண்ணும்பொழுது நான் வந்து இந்த செருப்பு புது செருப்பாக இருக்குது, அதில் உள்ள பின்னெல்லாம் போட்டிருக்கோம், சட்டையில் பட்டன்லாம் இருக்காது. இப்போது இவன் தான் டைரக்டர் அப்படின்னு ஒரு ஹீரோ வந்து மற்றவங்கள பார்த்து சொல்லணும். அது அஜித் சார் வந்து அப்போ வந்து என்னை வந்து மற்றவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார்.